விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 31/7/2024 ஆடி மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். வார்த்தைக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஏற்கனவே கொடுத்த வாக்கையெல்லாம் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. குடும்பமாகட்டும் வெளியிடமாகட்டும் நன்மைகள் நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். சிலருக்கு பயணங்கள் ஏற்படலாம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவிடத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய நாள். பதட்டமில்லாமல் முன்னோக்கி செல்லக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் காணப்பட்டிருக்கக்கூடிய சிக்கலை சிலர் பெரிதாக்குவார்கள். கவனம். உறவு முறையில் கோபதாபப்படாமல் இருப்பது நன்மை. பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் அனுகூலம் காணப்பட்டாலும் கணவன் மனைவியோ அல்லது காதலர்களுக்குள்ளாக சிறு கருத்து வேறுபாடுகள் கூட இன்று பெரிதாகலாம். தந்தை வழி உறவுகளிடத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு அனுகூலம், பெரிய அளவு ஏற்றம். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம், லாபமான அமைப்பு. பொருள் விரயம் காணப்படுகிறது. விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதுனம் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மற்றும் கூட்டமாக போய் எல்லா பில்லையும் உங்கள் தலையில் வச்சுருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாள் மிதுனத்திற்கு. பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது அனுகூலமான சூழ்நிலை என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். கடல் கடந்த விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு அசையாமசைய பொருள் சேர்க்கை, குடும்பத்திற்கு தேவையான ஒரு விஷயம், பணவரவுக்கு உண்டான அனுகூலம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம், செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம், தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். அதேபோல் புதிய முதலீடுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பணவரவுக்கு உண்டான யோகமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் என்றால் யோசிக்காமல் இன்று வாங்குவது ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரன். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தும். தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். அதேபோல் எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்ட சிக்கல் எல்லாம் தீர்வதுடன் வழக்கு போன்ற பிரச்சனை உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பெரியவர்களிடம் கவனம், குடும்ப உறவு முறையில் கவனம், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பயணங்கள் சமயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கணவன் மனைவிக்குண்டான சாதாரண கருத்து வேறுபாடுகள் இன்று பெரிய அளவுக்கு விண்ணை தொடக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் காணப்படும். விட்டு கொடுத்து போகக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். பிள்ளைகள் விஷயத்தில் சுப செலவுகள் அனுகூலத்தை தரும்.
பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த ஒரு மன கஷ்டம் தீரக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த ஒரு பதட்டம் குறைவது ஆச்சரியமான முன்னேற்றத்தையும் சந்தோஷமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். குடும்ப விஷயத்தை நினைத்து சந்திராஷ்டம் பதட்டத்தை ஏற்படுத்தும். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பது துளாராசிக்காரர்களுக்கு முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் சிறு சிறு தடங்கல்கள் இல்லாமல் நல்ல ஏற்றமும் நல்ல அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு ஏற்படலாம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் தவறான ஒரு வார்த்தை விடுவதனால் சிக்கல்களோ பிரச்சனைகளோ பஞ்சாயத்து வரை செல்லலாம். அதே போல்தான் உறவினர்கள் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடத்தில் பயணங்கள், பிள்ளைகள் விஷயம் அனுகூலத்தை ஏற்படுத்தலாம். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் படிப்பு தடையெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய பிராப்தங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதற்கு சிக்னல் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பயணங்கள் இனிமையாக சென்று ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்றத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பதட்டங்கள் நீங்களாகவே குறைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். சத்ரு விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். யார் எதை பற்றி சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தூக்கமின்மை தேவையில்லாத குழப்பத்தை தரும். எல்லா சிந்தனைகளையும் ஓரங்கட்டி வைத்து தேக ஆரோக்கியத்திலும் நல்ல தூக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகள் வண்டி வாகனம் சிறிது கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளக்கூடிய நாள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு குறைவதற்கென்றான சூழ்நிலை ஏற்படலாம். அதே சமயம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தைரியமாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. பதட்டம் இல்லாமல் எல்லா முடிவுகளும் பொறுமையாக குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்து எடுக்கக்கூடிய மகரத்திற்கு ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். நலம் சம்பந்தப்பட்ட உறவு முறை சம்பந்தப்பட்ட வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையோ சங்கடத்தையோ ஏற்படுத்தலாம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள்
மீன ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம். புதிய விஷயங்கள் அனுகூலத்தை தரும். பழைய விஷயத்தில் இருந்த தடைகள் நீங்கக்கூடிய நாள். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். தொழில் சார்ந்த விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய பேரையும் புகழையும் ஏற்படுத்தும். எல்லா விதமான மாற்றங்களுக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியமான அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம். ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகளை எங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுல இன்னைக்கு ஒரு கேள்விக்கு நம்ம ஜோதிடர் விடையளிக்க போறாரு. வாங்க என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். மடிப்பாக்கத்திலிருந்து பிரபு கேட்டிருக்கார். நிறைய பேர் மனசில் இருக்கக்கூடிய விஷயம், எனக்கு ஜாதகத்தில் என் ஜோதிடர் செவ்வாதோஷம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கார். அந்த செவ்வாதோஷம் இருக்கிறதுனால அந்த செவ்வாதோஷம் தன்னுடைய வீரியத்தை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கார். செவ்வாதோஷம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சாவே முருகரை பிடித்து கொள்வதும் சுப்பிரமணியரை புஜங்கத்தை கேட்க கேட்க செவ்வாதோஷத்தினுடைய வீரியம் குறையும் என்பது ஐதீகம். அதேபோல் எப்பொழுதும் அறுபடை வீடுகளில் ஏதாவது உங்களுக்கு பிடித்த முருகர் கோயிலுக்கு அடிக்கடிக்கு செல்வது நன்மை தரும். அறுபடை முருகரும் நமக்கு நன்மை தருவார் என்றில்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த வைப்ரேஷன் இருக்கும். சிலருக்கு பழனி பிடிக்கும், சிலருக்கு திருச்செந்தூர் பிடிக்கும். அதுபோல் எந்த முருகர் பிடிக்குதோ அடிக்கடிக்கு போயிட்டு வந்தால் செவ்வாதோஷத்தின் வீரியம் குறையும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1:15 2 மணிக்குள்ளாக யாருக்காவது உணவு தானத்துடன் எலுமிச்சை பழ ஊறுகாய் கொடுப்பது விசேஷம்.